பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்முடைய வருத்தத்தை எல்லாம் மறக்க பண்ணுகிற தேவன். யோசேப்பு ஆதியாகமம் 41 அதிகாரம் 51 அழகாய் சொல்லியிருக்கிறார். நான் பட்ட வருத்தத்தை எல்லாம் என் தேவன் மறக்க பண்ணினார் என்று சொல்லியிருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது எவ்வளவோ கஷ்டம். தன் சகோதரர்கள் எல்லாம் அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை அடித்து நொறுக்கி எகிப்து ஜனங்களுக்கு விற்று போட்டார்கள். அந்த இடத்திலும் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு தேவன் மேல் நம்பிக்கை வைத்து எல்லாரும் மறந்த நேரத்திலும் தேவன் ஒருவரையே நம்பி அவரையே நம்பிக்கையாய் கொண்டிருந்த யோசேப்பு ஒரு நாள் அதிகாரியாக ராஜாவுக்கு சமமான ஒரு மனிதனாக மாறுகிறான். எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுக்கிறார். அருமையான மனைவியை கொடுக்கிறார், பிள்ளைகளை கொடுக்கிறார், எல்லா செல்வ செழிப்பையும் பெற்ற யோசேப்பு அந்த தருணத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை தான், என் வருத்தத்தை எல்லாம், நான் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறக்கும்படியான ஆசீர்வாதத்தால் ஆண்டவர் என்னை நிரப்பி இருக்கிறார். ஒரு மனுஷன் வேலை செய்யும் போது காலையில் போய் வேலை செய்து நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சம்பளம் கூலி கிடைக்கும் போது அந்த வருத்தமெல்லாம் தான் பட்ட வேலையின் கஷ்டமெல்லாம் மறந்து போகிறது. அந்த கூலி கிடைக்கும் போது அளவற்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அதே போல ஆண்டவர் நாம் படுகிற வருத்தங்கள், நாம் பட்ட வருத்தங்கள் எல்லாவற்றையும் மறக்கும்படி அளவுக்கான ஆசீர்வாதத்தால் ஆண்டவர் நிரப்புவார். நம் தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் நாம் பட்ட வருத்தத்தை எல்லாம் மறக்க பண்ணும். அவ்வளோ பெரிதான ஆசீர்வாதத்தால் ஆண்டவர் நிரப்புவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆல் இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட்டாக இந்த சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். காட் பிளஸ் யூ.